1 சாமுவேல் 31வது அதிகாரத்தினுடைய கடைசி பாகத்தை இன்னைக்கு நாம சிந்திக்க கூடி வந்திருக்கிறோம். இந்த 1 சாமுவேல் 31ல் சவுல் ராஜாவுடைய மரணம், பெலிஸ்தியர்களுடைய தவறான அவங்களுடைய சுய கற்பனைகளில் எழும்புகிற மனுஷருடைய கற்பனையால் எழும்பின விக்கிரக ஆராதனை, அந்த ஆராதனை முறை. மூன்றாவதாக ஒரு தேவனுடைய அபிஷேகத்தை இழந்த ஒரு சவுல் ராஜாவுக்கு மனம் திரும்பாத, கடைசி வரைக்கும் கர்த்தரிடத்தில் திரும்பி வந்து மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு பெறாத, விழுந்து போன, பின்வாங்கி போன, அழைப்பையும் அபிஷேகத்தையும் இழந்து போன ஒரு சவுல் ராஜாவுக்கு யாப்பேஸ் பட்டணத்தார் கொடுத்த கௌரவம், மரியாதை, அவர் நல்லடக்கம் செய்யப்படுகிறார். பைபிளில் இங்கே தான் என்னுடைய ஞாபகம் சரியா இருக்குமானால், இங்கே தான் அந்த பிணத்தை எரிக்கிற ஒரு காரியம் நடக்குது. மற்ற இடங்களெல்லாம் புதைக்க தான் பட்டிருக்கிறாங்க. சவுளுடைய எலும்புகள் அங்கே தகனம் செய்யப்பட்டு, சவுளுடைய 3 ஆண் பிள்ளைகளும் அவங்களுடைய உடலும் அங்கே தகனம் செய்யப்பட்டு அவங்களுடைய எலும்புகளை எடுத்துக்கொண்டு போய் அங்கே ஒரு தோப்பில் அடக்கம் பண்ணுறாங்க. இந்த 3 பிரிவாக இந்த 1 சாமுவேல் 31 எழுதப்பட்டிருக்கு. அதில் இன்னைக்கு நாம் 3வது பிரிவை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த பெலிஸ்தியர்களுடைய விக்கிரக ஆராதனை, விசேஷித்த பூஜைகள், இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. அவங்க இஸ்ரவேலினுடைய முதல் ராஜா சவுலை அவமதிக்கிறாங்க, அவருடைய ஆயுதங்களை அவமதிக்கிறாங்க, அவருடைய தலையை வெட்டுறாங்க, அவருடைய உடலை அலங்கத்தின் மீது பெட்சானின் அலங்கத்தில் தூக்கி போடுறாங்க. இப்படி அவர் அவமதிக்கப்படுகிறார். அவருடைய பிணத்தை கூட அவங்க ஊர்வலம் கொண்டு வராங்க. பறவைகளுக்கு இரையாக்கப்படுவதற்கு அவருடைய உடலை அலங்கத்தில் தொங்க விடுறாங்க. அல்லது அங்கே அந்த பக்கம் போகிறவங்க வரவங்கலாம் பார்க்கறதுக்கு அப்படி அலங்கோலமாக அந்த தலையில்லாத அந்த பிணத்தை அவமதிக்கிறாங்க. இதை 1 சாமுவேல் 31 கடைசி 3 வசனங்களை ஏறக்குறைய 1 மணி நேரம் பேசலாம், கூடவே பேசலாம். அதில் அவ்வளவு சத்தியங்கள் அடங்கியிருக்கு. அதை இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சுருக்கமாக 1 சாமுவேல் 31 11 12 13 கடைசி 3 வசனங்களை வாசிக்கிறேன். பெலிஸ்தர் சவுலுக்கு செய்ததை கீலேயாத்து தேசத்து யாப்பேஸ் பட்டணத்தார் கேட்டபோது அவர்களிலே பலசாலிகள் எல்லாரும் எழுந்து முழுதும் நடந்து போய் பெத்சானின் அலங்கத்தில் இருந்த சவுலின் உடலையும் அவன் குமாரரின் உடல்களையும் எடுத்து யாப்பேசுக்கு கொண்டு வந்து அவைகளை அங்கே தகனம் பண்ணி அவர்களுடைய எலும்புகளை எடுத்து யாப்பேசில் இருக்கிற தோப்பிலே அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். இதே சம்பவத்தை நாம 1 நாளாகம புஸ்தகம் 10வது அதிகாரம், அங்கேயும் இந்த காரியத்தை வாசிக்க முடியும். 1 நாளாகமும் 10வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 11 வாசிக்கிறேன். பெலிஸ்தர் சவுலுக்கு செய்த எல்லாவற்றையும் 1 நாளாகமும் 10:11 கீலேயாத்து தேசத்து யாப்பேஸ் பட்டணத்தார் யாவரும் கேட்டபோது பராக்கிரமசாலிகள் எல்லாரும் எழுந்து போய் சவுலின் உடலையும் அவன் குமாரரின் உடல்களையும் எடுத்து யாப்பேசுக்கு கொண்டு வந்து அவர்கள் எலும்புகளை யாப்பேசில் இருக்கிற ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். இங்க ஒரு தோப்பிலே அடக்கம் பண்ணினார்கள் அப்படின்னு 1 சாமுவேல் 31:13 வாசிக்கிறோம். 1 நாளாம் 10வது அதிகாரத்தில் இன்னும் தெளிவா வாசிக்கிறோம். ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணினார்கள். சவுல் ராஜா கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற பகுதிகள் நிறைய அந்த 1 சாமுவேல்ல நம்ம வாசிக்க முடியும். அவர் விருப்பப்பட்டபடியோ என்னமோ தெரியல, கர்வாலி மரத்தின் கீழ் தான் அவருடைய தகனிக்கப்பட்ட அவருடைய உடல், அவருடைய மிச்ச மீதியான அவருடைய எலும்புகள், அவருடைய குமாரருடைய எலும்புகளை எடுத்து யாப்பேஸ் பட்டணத்தில் இருக்கிற ஒரு தோப்புல, குறிப்பா ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணினார்கள். அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள்.
இந்த யாப்பேஸ் பட்டணத்தார் ஏன் இதை செய்ய வேண்டும்? யாரும் இவங்க கிட்ட செய்ய சொல்லி கேட்கல. யாப்பேஸ் பட்டணத்தாரில் உள்ள பலசாலிகள், 1 சாமுவேல் 31:12 வாசிக்கிறோம், அவர்களிலே பலசாலிகள் எல்லாரும் எழுந்து அப்படி போய் இப்படி ஒரு வீர செயல், இப்படி ஒரு கடினமான ஒரு பணி, ஒரு டிஃபிகல்ட் மிஷன், அதே நேரத்தில் ரொம்ப ஆபத்தான ஒரு மிஷன், ஒரு டேஞ்சரஸ் மிஷன். ஏன்னா பிலிஸ்தியர்களுடைய கண்ணில் இவங்க பிடிபடக்கூடாது, தப்பிக்கணும். அதே நேரத்தில் இவங்க போய் அழுகிய துர்நாற்றம் வீசுகிற பிணங்களை தேடி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அவங்கள அந்த பிணங்களை, சவுலையும் சவுளுடைய 3 குமாரர்களுடைய பிணங்களையும் எடுத்துக்கொண்டு தூக்கி கொண்டு இவங்க திரும்ப இங்கே யாப்பேஸ் பட்டணத்துக்கு வரணும். நீங்கள் மேப்பில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்தில் யாப்பேஸ் பட்டணம் எங்கே இருக்குது, கில்போவா மலை எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் போய் டைம் இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா யோர்தான் நதிக்கு வலதுபுறம் யாப்பேஸ் பட்டணம் இருக்குது. யோர்தான் நதிக்கு இடதுபுறத்தில் கில்போவா மலை இருக்கு. கில்போவா மலையில தான் கடைசி யுத்தம் சவுலுடைய 40வது வருஷத்துல நடக்குது. அங்க சவுல் மரித்து போறாரு. இவங்க யோர்தானுக்கு இந்த பக்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ யாப்பேஸ் பட்டணத்தாரில் பலசாலிகள், அங்க உள்ள மூப்பர்கள், பெரியவர்கள், தலைவர்கள் இந்த செய்தியை கேள்விப்படும் போது அவங்க என்ன செய்யறாங்க? பலசாலிகளை அனுப்புறாங்க. யோர்தான் நதியை அவங்க கடந்து போகணும். அதுவும் எப்போ? ரா முழுதும் நடந்து போனாங்க. 1 சாமுவேல் 31:12. பலசாலிகள் எல்லாரும் எழுந்து ரா முழுதும் நடந்து போய் ராத்திரியில யோர்தான் நதியை ஃபுல்லா கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் அந்த பெத்சானின் அலங்கத்திலே தூக்கி போடப்பட்ட சவுலுடைய பிரேதம், 3 குமாரர்களுடைய பிரேதம். அப்ப அந்த நாட்களில் ஜிபிஎஸ் கிடையாது. எங்க கரெக்டா தூக்கி போட்டாங்க தெரியாது. தேடணும், உயிரையும் காப்பாற்றணும். அவங்க சவுலுடைய உடலை அங்க தேடணும், கண்டுபிடிக்கணும், தங்களுடைய உயிரையும் காப்பாற்றிக் கொள்ளணும். அதை கண்டுபிடிச்சி சவுல் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள்லேயே உயரமான ஒரு மனிதன். அவருடைய தலை, அவருடைய தோள்பட்டை எல்லாருக்கும் உயரமா இருந்தது. அவ்வளவு உயரமான ஒரு மனிதனுடைய தலையை வெட்டி அவருடைய உயரத்தை குறைச்சாங்க பெலிஸ்தியர்கள். அந்த தலை இல்லாத சவுலுடைய உடலை கண்டுபிடிக்கணும். சவுலுடைய முகம் இல்லை, ஏன்னா தலை இல்லைங்க. முகம் இல்லாம உடல் மட்டும் இருக்கிற சவுலுடைய உடல் உயரமான உடல். அப்ப சவுலை அதிகமா அடையாளம் கண்டுபிடிக்க கூடியவர்கள். சவுலுடைய தலையும் இல்லை, சவுலுடைய கிரீடமும் இல்லை. கிரீடத்தை அமலேக்கியன் தூக்கி கொண்டு போய் அதை தாவீது கிட்ட கொடுத்ததாக நம்ம 2 சாமுவேல் 1வது அதிகாரத்துல வாசிக்க முடியும். அப்போ கிரீடமும் இல்லை, தலையும் இல்லை, உடல் மட்டும் இருக்கு. இந்த உடலை வைத்து இது சவுளுடைய உடல்னு கண்டுபிடிக்க கூடிய, சவுளை அடையாளம் கண்டுபிடிக்க கூடியவர்கள் போகணும் யாப்பேஸ் பட்டணத்திலிருந்து. கூடவே அவருடைய பிள்ளைகளையும் எங்க அவங்க பிணங்கள் இருக்கு. இந்த பிணங்கள் கண்டிப்பா ஒரு சில நாட்களாக அங்க விக்கிரக கோயில்கள்ல அங்க ஊர்வலம், பெலிஸ்திய மண்ணுல ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு, ஏற்கனவே யுத்தத்துல ரத்தத்தோடு இருக்கிற ஒரு உடல், பட்டயத்தை நெட்டு அதுல விழுந்து போன சவுல் குடல்லாம் வெளியே வந்திருக்கும். தலையை வெட்டப்பட்டிருக்கு. அப்ப தலை வழியா நிறைய ரத்தம் கழுத்து வழியா போயிருக்கும். ஏற்கனவே அம்புகள் பட்டு அதுல காயப்பட்டிருக்கு. இதுல வேற இவங்க இந்த செத்த உடலை, பிரேதத்தை கொண்டு போகும்போது எப்படியெல்லாம் அடிச்சாங்களோ, கல் எறிஞ்சாங்களோ, காலால மிதிச்சாங்களோ தெரியாது. இது இல்லாம அலங்கத்துல தூக்கி போடும்போது எத்தனை பிணங்களை தின்ற பறவைகள் கொத்தி இருக்குமோ. அப்படிப்பட்ட ஒரு துர்நாற்றம் வீசுகிற ஒரு அழுகிய உடலை பார்க்கும்போது, கிட்ட நெருங்கும் போது எவ்வளவு நாற்றம் எடுத்திருக்கும். அந்த உடலை தூக்கி மேலே போட்டுக்கிட்டு இவங்க வரணும். யோர்தான் நதியை வேற கடக்கணும். பணத்தை தண்ணியில ஊறும் போது அது இன்னும் சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்ப ஒரு அருவருப்பான ஒரு காரியம். அப்ப இந்த காரியத்தை இந்த யாப்பேஸ் பட்டணத்தார் குறிப்பாக
உயிரோடு இருக்கும்போது அன்பு காட்டுவது வேற, கனம் பண்ணுவது வேற. செத்த பிற்பாடு பிணத்திற்கு காண்பிக்கிற அந்த அன்பு. பொதுவாக ஒரு பிணத்தை யாரும் தொடக்கூட யோசிப்பாங்க. கல்லறைக்கு போயிட்டு வந்தால் தலை குளிச்சுருவாங்க. கல்லறைக்கு போயிட்டு வந்தாலே பிணத்தை முத்தமிட மாட்டாங்க. நெருங்கிய உறவினர்கள் தான் இறந்த பிற்பாடு தங்களுடைய உறவினர்களை முத்தமிடுவாங்க. நண்பர்கள் கூட யோசிப்பாங்க. ஆனால் தூக்கி தோல் மேலே போட்டுக்கிட்டு யோர்தான் நதியை வேற கடந்து இப்போ இந்த பக்கத்தில் வரணும். அதில் பணமும் நதியில் அடிச்சுட்டு போகக்கூடாது, யோர்தான் நதியில். அப்போ யோர்தான் நதி பிரவாகித்து ஓடுற ஒரு நதி. அதுவும் ராத்திரியில் இந்த மிஷனை அக்கம்ப்ளிஷ் பண்ணணும். இந்த பக்கம் கொண்டு வந்து அந்த அழுகிய துர்நாற்றம் வீசுகிற தண்ணீரில் பட்டு ஊறிய பிணத்தை இப்போ எரிக்கணும். ஈரமான அழுகிய பிணத்தை எரிக்கிறாங்க. எரித்து மீறுகிற அந்த எலும்புகளை எடுத்து ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் ஒரு தோப்புல யாப்பேஸ் பட்டணத்துல அடக்கம் பண்ணி, அடக்கம் பண்ணுதல் அப்படின்னா அது மேல ஒரு கல் மேடு உண்டாக்கி, அங்க சவுலுடைய கல்லறைக்கு ஒரு மேடு உண்டாக்கி, அது ஒரு கௌரவமான ஒரு மெமோரியல் பிளேஸ். இப்ப எப்படி வெளிநாடுகள்லாம் உலக போர்ல இறந்து போன அந்த சிப்பாய்களுக்கு, போர் வீரர்களுக்கு அங்கங்க ஒரு நினைவு இடம், ஒரு மெமோரியல் பிளேஸ் இருக்குது. அதுபோல சவுல் உயிரோடு இருக்கும்போதே ஜெயஸ்தம்பங்களை நாட்டினார். ஜெயஸ்தம்பம் அப்படின்னு நமக்கு தெரியும். அங்கங்க ஒரு மெமோரியலான, ஒரு விக்டோரியஸான ஒரு நினைவிடத்தை சவுல் அங்கங்க நிறுவுவது அவருடைய பழக்கம். அப்படிப்பட்ட சவுலுக்கு அவர் புதைக்கப்பட்ட எலும்புகள்ல மேல கண்டிப்பா ஒரு நினைவிடம் அப்படின்னு, இது சவுலுடைய கல்லறை, என்ன எழுதுனாங்களோ, என்ன அங்க எத்தனை கல்லுகளை குவித்தார்களோ அடக்கம் பண்ணி பிற்பாடு வேற 7 நாள் இந்த பலசாலிகள், இந்த யாப்பேஸ் பட்டணத்து மனிதர்கள் உபவாசம் வேற பண்றாங்க. ஏன் இந்த யாப்பேஸ் பட்டணத்தார் இதை செய்யணும்? யாரும் இவங்க கிட்ட கேட்கல. ஏன் செய்தாங்க? 1 சாமுவேல் 11வது அதிகாரம் 1 சாமுவேல் 11 நாம முதல் வசனத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, சவுலுடைய 40 வருஷத்துக்கு முன்னால அவருடைய முதல் யுத்தம் அம்மோனியர்களோடு நடக்குது. முதல் வசனம், நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கீலேயாத்தில் இருக்கிற யாப்பேஸை முற்றுகை போட்டான். அப்பொழுது யாப்பேசின் மனுஷர் எல்லாரும் நாகாஸை நோக்கி, எங்களோட உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ் யாப்பேஸ் பட்டணத்தாரை பார்த்து என்ன சொன்னானா, நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களோட பண்ணும் உடன்படிக்கை என்றான். அதற்கு யாப்பேசின் மூப்பர்கள், நாங்கள் இஸ்ரவேல் நாடெங்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பும்படி 7 நாள் எங்களுக்கு தவணை கொடும், எங்களை ரட்சிப்பார் இல்லாவிட்டால் அப்பொழுது உம்மிடத்தில் வருவோம் என்றார்கள். 7 நாள் டைம் கேட்கிறாங்க. இந்த நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து வலது கண்ணை பிடுங்கிடுறேன், நான் உங்களை பிடுங்கிதான் அவங்கள ஒத்த கண்ணன் ஆக்குறது தான் என்னுடைய முக்கியமான அடிமைப்படுத்துகிற முறை அப்படின்னு சொல்லும்போது, எல்லா இஸ்ரவேல் மக்களும் ஒன்று சேர்ந்து சவுலுடைய தலைமையில அவங்க அந்த யுத்தத்துக்கு போறாங்க. அம்மோனியர்களை முறியடிக்கிறாங்க. 11வது வசனத்துல வாசிக்கிறோம், தப்பினவர்களில் 2 பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி எல்லாரும் சிதறி போனார்கள். அம்மோனியரை சவுல் முறியடித்தான். இதுக்கு பிற்பாடுதான் சாமுவேல் சவுலை நம்ம வந்து கில்காலுக்கு போய் ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துவோம் வாருங்கள் அப்படின்னு 14 சாமுவேல் சவுலை அழைத்து கொண்டு போய் ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துறாரு. அப்பதான் சவுலை கூட்டிகிட்டு போய் அங்க ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்தி அரண்மனைக்குள்ள சவுலுக்குன்னு ஒரு அபிஷியல் ஒரு இடத்துல த்ரோன்ல உட்கார வச்சு, அது வரைக்கும் அவர் வந்து விவசாயம் பார்த்துக்கிட்டு அவங்க வீட்டில் அவர் பாட்டு இருந்துகிட்டு இருந்தார். 15வது வசனத்துல வாசிக்கிறோம், 1 சாமுவேல் 11:15, அப்படியே ஜனங்கள் எல்லாரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் சமாதான பலிகளை செலுத்தி அங்கே சவுலும் இஸ்ரவேல் மனுஷர் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள். யாவரும் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அதுல குறிப்பா யார் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க? யாப்பேசின் மனுஷர். ஏன்னா யாப்பேசின் மனுஷருக்கு விரோதமாக வந்த ஒரு நெருக்கடி. இந்த நாகாஸ் எனும் அம்மோனியன் வந்து யாப்பேஸை முற்றுகை போட்டான். அப்படிதான் முதல் வசனத்துல வாசிக்கிறோம்.
அவங்களுடைய வலது கண்ணை பிடுங்குவன் தான் அந்த நாகாஸ் இன்னும் அம்மோனியன் சொன்னா. அவங்களுடைய வலது கண் காப்பாற்றப்பட்டது. அவங்களுடைய வீட்டு குடும்பங்கள், பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டாங்க. விதவைகள் ஆக்கப்படாமல் காப்பாற்றப்பட்டாங்க. இது யாப்பேஸ் மனுஷருக்கு மற்ற கோத்திரத்தாரை விட அவங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். நம்முடைய இஸ்ரவேல் தேசத்து முதல் ராஜா நடத்திய முதல் யுத்தம் நம்முடைய பட்டணத்துக்கு யாப்பேஸை முற்றுகை போட்ட அம்மோனியனை முறியடித்து நம்மை காப்பாற்றின ஒரு வீர செயல், ஒரு கரேஜஸ் லீடர். இது நடந்து 40 வருஷம் ஆகுது. அந்த உயிரை காப்பாற்றிய அந்த சவுல் அரசன் இப்போ மரித்து போயிட்டாரு. அந்த செய்தியை பெலிஸ்தர் சவுலுக்கு செய்ததை கீலேயாத் தேசத்து யாப்பேஸ் பட்டணத்தார் கேட்டபோது, அப்படிதான் 1 சாமுவேல் 31:11 வாசிக்கிறோம். துக்க செய்தியை கேள்விப்படுறாங்க. அப்போ இவங்க ஒரு துக்க நிவிர்த்தி கூட்டம்னு சொல்லலாம். இதுக்கு பேரு ஒரு துக்க நிவிர்த்தி கூட்டம். அதாவது ஒரு ஸ்தோத்திர கூட்டம்னு சொல்றாங்க. அல்லது இறந்து போனவர்களுக்காக இத்தனாவது நாள் நம்ம எல்லாரும் சேர்ந்து அடக்கம் பண்ண பிற்பாடு ஒரு நன்றி ஆராதனை, இதெல்லாம் செய்யலாம். ஆனா இவங்க செய்த இந்த துக்க நிவிர்த்தி கூட்டமானது ஒரு வீர செயல், அதே நேரத்தில் ஒரு நன்றி, ஒரு கிராட்டிடியூட். நம்மை காப்பாற்றிய 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்மை காப்பாற்றிய ராஜா இறந்துட்டார். அதுவும் இறந்து அவருடைய உடல் அங்க கிடக்குது கில்போவா மலையில. அந்த கில்போவா மலையில மறித்தது இல்லாம பெட்சானின் அலங்கத்தில் அவருடைய பிணம் தூக்கி போடப்பட்டிருக்கு. அவருக்கு நிகழ்ந்த அநியாயங்கள், அவருடைய உடலுக்கு கிடைத்த அவமரியாதைகள், இதெல்லாம் கேள்விப்பட்ட போது அவங்களுக்குள்ள கேட்டுட்டு சும்மா இருக்க முடியல. அதாவது இதை வாசிக்கும் போது 2 காரியம் நம்ம யோசிக்கணும். என்னன்னா, ஊழியர்ல கனம் பண்றதுக்கு அவங்க செத்து போனதுக்கு அப்புறம் தான் கனம் பண்ணணும்னு காத்துட்டு இருக்கவும் வேணாம். சவுளை போல இறந்த பிற்பாடு கனத்தை பெற்றுக்கொள்றதுக்காக ஊழியர்கள் சாகவும் வேணாம். இதுவும் நாம ஒரு நகைச்சுவையாக இங்க நம்ம சிந்திக்க விட்டு, நான் ஊழியரை கனம் பண்றேன், சாகட்டும் கனம் பண்றேன், செத்த பிற்பாடு கனம் பண்றேன், செத்த பிற்பாடு எப்படி கனம் பண்றேன் பாருங்க. அவர் செத்த பிற்பாடு அழுது, கல்லறையில் அழுது, பெரிய பூ வளையங்களை கொண்டு வந்து வைத்து ஜோடித்து, தேக்கு பெட்டியே செய்து, சந்தன மரத்திலேயே பெட்டி செய்து, என்னென்னமோ வெள்ளை கோட்டு ஷூட்டு போட்டு இதெல்லாம் பண்ணாலும் உயிரோடு இருக்கும்போது கனம் பண்ணுதலையும் நாம் கற்றுக்கொள்வோம். யாப்பேஸ் பட்டணத்தார் போல கனம் பண்றேன்னு சொன்னா ஊழியர்கள்லாம் பயம் வந்துடும். நம்மளை சாகடிச்சு தான் கனம் பண்ணுவாங்களோ, செத்த பிற்பாடு தான் கனம் பண்ணுவாங்களோ. அதனால செத்த பிற்பாடு கனம் பண்ணுவேன்னு இருந்துட வேணாம். இங்க நாம கற்றுக்கொள்றது என்னன்னா, நன்றி மறப்பது நன்றன்று. அவங்களுடைய பலசாலிகள் யார்? பலசாலிகள் தெரியுமா? நன்றியை மறக்காம இருக்கிறவங்க. இதை நான் சொல்லும் போது ஒரு வார்த்தையை இங்க நான் சொல்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். சில நேரத்தில் சபையை விட்டு போனவர்கள், நீங்க இருக்கிற திருச்சபைகள்ல, ஸ்தாபனங்கள்ல, நம்முடைய ஐக்கியங்கள்ல நம்மோடு கூட 1 வருஷமோ 5 வருஷமோ 10 வருஷமோ கூட இருந்தவங்க, தேவ பிள்ளைகள், ஐக்கியத்தில் இருந்தவங்க, ஏதோ ஒரு சில காரணத்தினால, நியாயமான காரணமோ அல்லது அவசியமற்ற காரணங்களினாலேயோ அவங்க சபையை விட்டு, ஸ்தாபனத்தை விட்டு விலகிடுறாங்க, போயிடுறாங்கன்னா, உடனே அப்ப நம்ம எப்படி பேசுறோம்? ஊழியர்கள் எப்படி பேசுறோம்? விசுவாசிகள் நாம் எப்படி பேசுறோம்? இருக்கும்போது இருக்கிற வரைக்கும் அவ்வளவு அன்பு, ஐக்கியம், அவ்வளவு மரியாதை, பாசத்தோடு இருந்தவங்க போயிட்டாங்கன்னா அவங்க சரியில்லைங்க, அவங்க பதவி ஆசையில் போயிட்டாங்க அப்படின்னு வாய் கூசாம பேசாம, அவங்க வீட்டில் கை நினைச்சோம்ல, அவங்க வீட்டில் ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டோம்ல, அவங்க நம்ம பசி ஆட்டி இருக்கிறாங்களே, நம்ம பிள்ளைங்களுக்கு பரிசு கொடுத்துருக்குறாங்களே, நம்மளை எப்பயாவது காரில் ஏற்றி விட்டுருப்பாங்களே, ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுருப்பாங்க, ஏதாவது ஒரு உதவி செஞ்சுருப்பாங்க, பாராட்டி இருக்கலாம், நம்முடைய விழாக்களுக்கு வந்திருக்கலாம், நம்முடைய வீட்டுக்கு வந்திருக்கலாம், நமக்காக ஜெபித்திருக்கலாம், நம்ம வியாதியா இருக்கும்போது ஜெபித்திருக்கலாம், நம்முடைய ஆரம்ப நாட்களில் பண நெருக்கடியில், கஷ்டத்தில் நம்ம இருந்தபோது ஏதாவது உதவி செஞ்சிருக்கலாம். அதை சபையை விட்டு போயிட்டாங்க, ஸ்தாபனத்தை விட்டு போயிட்டாங்க, ஐக்கியத்தை விட்டு போயிட்டாங்கன்றதுக்காக வாய் கூசாம அவங்கள பற்றி தவறா பேசுவது யாப்பேஸ் பட்டணத்தாருக்கும் நமக்கும் எவ்வளவு தூரம் தெரியுமா? யாப்பேஸ் பட்டணத்தார் எங்கேயோ நிற்கிறாங்க,
நன்றி அறிதல்ல, இரக்க குணத்துல, பலத்துல பலசாலிகளா. அதாவது ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது சில பேர் கனம் பண்ணுவாங்க, அல்லது முகத்துக்கு முன்னாடி கனம் பண்ணுவாங்க, முதுகு பின்னாடி கனம் பண்ண மாட்டாங்க, முதுகுக்கு பின்னாடியே. ஆனா சவுலுக்கு இந்த யாபேஸ் பட்டணத்தார் செலுத்திய கனம் சவுலுக்கே தெரியாது. சவுளுடைய வாழ்க்கை கேடுகட்ட வாழ்க்கை தான், அது ஒரு ஒழுக்கமில்லாத வாழ்க்கை தான், பின்வாங்கிய வாழ்க்கை தான். அது சவுலுக்கும் கர்த்தருக்கும் உரியது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அநியாயம் செய்தவனுக்கு நீ நீதி செய். அதுதான் இங்க நாம வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்ட வசனத்தையும் 1 சாமுவேல் 31 கடைசி வசனங்களை ஒப்பிட்டு பார்க்கிறோம். அநியாயம் செய்கிற சவுல் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நீதி செய்கிற யாபேசின் பட்டணத்தார் இன்னும் நீதி செய்யட்டும். அநியாயம் செய்த சவுலுக்கு இவங்க நீதி செய்தாங்க. ஒரே ஒரு நன்மை யாராவது செய்திருந்தாங்கன்னா அந்த ஒரு நன்மையை நினைத்து பார்த்து அதன் பொருட்டு அவங்களுக்கு நன்றி அறிதலாக 40 வருஷம் கழித்து இருந்த யாபேஸ் பட்டணத்தார் எங்க இன்னைக்கு 40 நாள் கூட, ஒரு வருஷம் கூட நன்றி இல்லாம அதை மறந்துடுறோமே, அவங்கள பத்தி துச்செய்தி பரப்புறோமே, புறங்கூறுறோமே, குறை சொல்றோமே, புரளி பேசுறோமே. இது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கம் தெரியுமா? நியாயத்தீர்ப்பு நாளில் கர்த்தர் யாபேசின் பட்டணத்தார் நம்மளை பார்த்து குற்றப்படுத்துவாங்க. புதிய ஏற்பாடு அபிஷேகம், கிருபையின் காலம், பெந்தேகோஸ்தின் அனுபவம், கிறிஸ்துவின் சரீரம், என்னென்னமோ பேசுறீங்களே, கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்களே. ஆனா நாங்க பழைய ஏற்பாட்டில் இருந்தவங்க, நாங்க ஒரு நல்ல ஊழியர், வெற்றிகரமா ஓட்டத்தை முடித்த ஒரு ஊழியர் இல்லை, அவருக்கே நாங்க இவ்வளவு நன்றி அறிதலா இருந்தோம். ஆனா நீங்க செத்து போனதுக்கு அப்புறமும் இருந்தோம், நீங்க உயிரா இருக்கும்போதே இருக்க மாட்டீங்களப்பா, உயிரா இருக்கும்போதே இருக்க மாட்டீங்களே. சர்ச்சுக்குள்ள ஒரு பேச்சு பேசுறீங்க, வெளியே போய் போன்ல மண்ணூத்தவங்கிட்ட அதே ஊழியரை குறித்து தப்பா சொல்றீங்களே. ஒரு செய்தி கேட்டா அதுல இந்த பாயிண்ட் அவர் தப்பா சொல்லிட்டாரு. 60 நிமிஷம் செய்தியில இது ஒண்ணுதான் கண்ணுக்கு தெரியுதா? அவர் எவ்வளோ வசனங்களை சொல்லியிருக்கலாம், அவர் எவ்வளோ காரியங்களை வசனத்தை சொல்லியிருக்கலாம். தப்பு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுமா, நல்லது கண்ணுக்கு தெரியாதா? இதெல்லாம் அதான் நான் சொன்னேன், இந்த 3 வசனத்தை குறைஞ்சது 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசலாம். இதை கண்டிப்பா நீங்க ஆவிக்குரியவர்கள் நீங்க புரிந்து கொள்வீங்க. யாபேசின் பட்டணத்தாருடைய செயல் இன்றைக்கு நமக்கு ஒரு சவால், நமக்கு ஒரு எச்சரிப்பு. பல கிறிஸ்தவர்களுக்கு வெட்கக்கேடு. இப்படி இவங்க போய் ஒரு 20 கிலோமீட்டர் வேற போகணும். இந்த யாபேஸ் பட்டணத்திலிருந்து இந்த பெத்சானின் அலங்கம் வரைக்கும் இவங்க போய் அவங்க எப்படி கொண்டு வராங்களாம்? 2 சாமுவேல் 21 ஏறக்குறைய தாவீது ஆட்சிக்கு வந்து ஒரு 20-30 வருஷம் கழித்து, அப்பதான் தாவீது இந்த யாபேஸ் பட்டணத்துல புதைக்கப்பட்ட சவுலுடைய எலும்புகளை அவர் எடுத்துட்டு கொண்டு வந்து அங்க சேலா ஊர்ல, பென்யமின் தேசத்து சேலா ஊர்ல சவுலுடைய தகப்பனாகிய கீசின் கல்லறையில சவுலுக்கும் சவுலுடைய 3 குமாரர்களுக்கும் அங்க அடக்கம் பண்ணப்படுறாங்க. இந்த எலும்புகள் பின்னாட்கள்ல கொண்டு வரப்படுது. ஏன்னா அங்க சவுல் நிமித்தம் இஸ்ரவேல் தேசத்துல ஒரு 3 வருஷம் ஓயாத பஞ்சம். 2 சாமுவேல் 21 முதல் வசனத்துல வாசிக்கிறோம். தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிற்று. அந்த பஞ்சம் எதனால வந்தது? ஏன்னா சவுல் அவர் கிபியோனியரை கொல்லணும் என்கிற அந்த ஒரு எண்ணத்துல இருந்ததுனால். 2வது வசனத்துல வாசிக்கிறோம், சவுல் இஸ்ரவேல் புத்திரருக்காகவும் யூதாவுக்காகவும் காண்பித்த வைராக்கியத்தினால் கிபியோனியர்களை வெட்ட வகை தேடினான். அதனால சவுல் இறந்து பல வருஷம் கழித்து ஒரு கர்த்தருடைய நீதி அந்த வழங்கப்படுது. அப்ப தாவீது ராஜாவா இருக்கிறாரு. இந்த சம்பவத்துல பின்னாட்கள்ல தாவீது என்ன பண்றாரு? சவுலுடைய எலும்புகளை கொண்டு வர்றாரு. 2 சாமுவேல் 21:12 வாசிக்கிறேன். தாவீது போய் பெலிஸ்தர் கில்போவாவிலே சவுலை வெட்டின போது பெத்சானின் வீதியிலே தூக்கி போடப்பட்டதும்
கீலேயாத்தில் உள்ள யாபேஸ் பட்டணத்தார் அங்கே போய் திருட்டளவாய் கொண்டு வந்ததுமான சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனான யோனத்தானின் எலும்புகளையும் அவர்களிடத்திலிருந்து எடுத்து அங்கே இருந்து அவர்களை கொண்டு வந்து தூக்கி போடப்பட்டவர்களின் எலும்புகளையும் அவைகளோடே சேர்த்து சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் எலும்புகளையும் பென்யமின் தேசத்து சேலா ஊரில் இருக்கிற அவன் தகப்பனாகிய கீசின் கல்லறையில் அடக்கம் பண்ணுவித்தான். ஸோ இது பின்னால நடக்குது. இங்க ஒரு குறிப்பு வாசிக்கிறோம் 12வது வசனத்துல, திருட்டளவாய் கொண்டு வந்ததுமான சவுலின் எலும்புகள். இந்த யாபேசின் பட்டணத்தார் இவங்க பெத்சானின் அலங்கத்துக்கு போய் திருட்டளவாய் சவுலின் எலும்புகளை திருடி கொண்டு வராங்க. கொண்டு வந்து அவங்க எரிக்கிறாங்க, அங்க அடக்கம் பண்றாங்க. அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் செய்றாங்க. இந்த ராஜாவுக்காக உபவாசித்தார்களா, அவருக்கு துக்க நிவிர்த்தி கூட்டமாக துக்கத்தோடு இருந்து உபவாசித்தார்களா, அல்லது இஸ்ரவேல் தேசம் இன்னைக்கு சிதறி போயிருக்கு, பெலிஸ்தியர்கள் வந்து குடியிருக்கிறாங்க. 7வது வசனம் 1 சாமுவேல் 31:7 வாசிக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்து பட்டணங்களை விட்டு இஸ்ரவேலர் ஓடி போனார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் வந்து அவைகளிலே குடியிருந்தார்கள். இப்போ இங்க தேசம் சிதறி போயிருக்கு, இஸ்ரவேல் தேசத்தார் எல்லாரும் சிதறி போயிருக்கிறாங்க. பெலிஸ்தியர்கள் வந்து இஸ்ரவேல் தேசத்துல குடியிருக்கிறாங்க. அங்க அது பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் தேசத்தை அவங்க பிடித்து கொண்டாங்க. இப்போ இந்த யாபேஸ் பட்டணத்தார் இந்த வீர செயலை மட்டும் சவுலுடைய பிணத்துக்கு உடலுக்கு செய்யல, தேசத்துக்காக, தேசம் மறுபடியும் கட்டப்படணும், அதற்காக உபவாசித்து ஜெபித்திருப்பார்கள் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். அவங்களுடைய உபவாச ஜெபம் எப்படி சீஷர்கள் பெந்தேகோஸ்தே நாள் வரைக்கும் ஜெபிப்பதிலையும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதிலையும் அவங்க ஒன்றாக அவங்க ஒருமனப்பட்டிருந்தாங்க. அதே போல பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது சபையார் அவங்க ஜெபம் பண்ணாங்க. அதே போல இந்த இடத்துல 2 சாமுவேல்ல தாவீது அவர் வந்து பதவிக்கு வருகிறதற்கு முன்னால நடந்த ஒரு முக்கியமான ஒரு கட்டம். அந்தியோக்கியா பட்டணத்துல அங்க உபவாசித்து ஜெபம் பண்ணி தான் பவுலையும் சீலாவையும் அனுப்புறாங்க. நான் அழைத்த ஊழியத்திற்காக அனுப்பிவிடுங்கள் அப்படின்னு சொல்லி அங்க பவுல கூட இருந்த அப்போஸ்தலர்களை அனுப்புறாங்க. இது நம்ம அப்போஸ்தலர் புத்தகத்துல நாம் வாசிக்க முடியும். அந்தியோக்கியா பட்டணத்துல தீர்க்கதரிசிகளாக இருந்த போதகர்களாக இருந்தவங்க பர்னபாவையும் சவுலையும் அனுப்பிவிடுறாங்க. இது போன்ற ஒரு உபவாச செயல், அந்த 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள் அப்படின்னு 1 சாமுவேல் 31 முடியுது இல்லையா? அந்த உபவாசம் ஜெபம் எவ்வளவு வல்லமையானது அப்படின்னா, கர்த்தர் தாவீதை எழுப்பினார். அந்த சிக்லாக் பட்டணத்திலிருந்து தாவீது வந்து ஆட்சியை பிடிக்க, அவர் வந்து ராஜாவாக உயர்த்தப்பட, தேசம் சீரமைக்கப்பட, எப்ரோன்ல அவர் வந்து ராஜ்யபாரத்தை கொண்டு வர, கர்த்தர் கிரியை செய்ய ஒரே வார்த்தையில முடிஞ்சிருச்சு. ஒரு ஆவிக்குரிய ஒரு ஊழியத்தை இந்த யாபேஸ் பட்டணத்தார் செய்யறாங்க. என்ன, ஒரு இறந்து போன ராஜாவை அடக்கம் செய்கிற செயலும் சரி, அவரை கௌரவிக்கிற, நன்றி செலுத்துகிற, கர்த்தருக்கு முன்பாக, மனசாட்சிக்கு முன்பாக நன்றி அறிதலோடு, சவுலுக்கே தெரியாது செய்கிற செயல் மட்டும் இல்ல, புதிய ஒரு ராஜாவை இஸ்ரவேல்ல கர்த்தர் எழுப்பணும். தேசத்துக்காக உபவாசித்து ஜெபித்த ஜெபம். அதை பத்தி விளக்கமா நமக்கு எழுதில்லை, அவங்களுடைய உபவாச ஜெபத்தினுடைய குறிப்புகள் எழுதியில்லை. அதை இன்னைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்றேன். இந்த 1 சாமுவேல் புத்தகத்துல 4 வெற்றியாளர்கள், 2 தோல்வியாளர்கள். முதலாவது ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு பெண் அன்னாள். 2வது ஒரு தீர்க்கதரிசியும் ஆசாரியனுமாகிய சாமுவேல். 3வது ஒரு இளவரசனும் ஒரு நல்ல நண்பனுமாகிய யோனத்தான். 4வது ஒரு மெய்ப்பனான தாவீது. இவங்க 4 பேரும் சக்சஸ்ஃபுல் பீப்புளா இருந்தாங்க. 2 ஃபெயிலியர்ஸ், 2 தோற்று போனவர்கள், ஆசாரியனாகிய ஏலி, ராஜாவாகிய சவுல். இந்த 6 கேரக்டர்ஸை நாம இந்த 1 சாமுவேல்ல நாம தியானித்தோம்.
யோனத்தானை குறித்து ஒரு வசனத்தை சொல்லணும்னா வெளிப்படுத்தல் 2:10 யோனத்தானுக்கு பொருந்தும். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 10வது வசனம். நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இதுதான் இந்த வசனத்தினுடைய கடைசி வரி. ஒருவேளை யோனத்தான் இந்த பூமியில அவருக்கு ஒரு கிரீடம் கிடைக்காமல் போயிருந்தாலும் நிச்சயமாக பரலோகத்துல அவருக்கு ஜீவ கிரீடம் ஒன்று கண்டிப்பாக யோனத்தானுக்கு கொடுக்கப்படும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தாவீதினுடைய வாழ்க்கையில முக்கியமானது என்னன்னா, கர்த்தரை மகிமைப்படுத்துவதும் அவருடைய பணி, அவருடைய வேலையை செய்து முடிப்பதும் தான் ஒரு தனியாத தாகமாக அவருடைய இருதயத்தின் வாஞ்சியாக இருந்தது. இந்த 1 சாமுவேல் புத்தகத்தினுடைய மைய வசனம், கீவேர்ட்ஸ், 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 22வது வசனம். 1 சாமுவேல் 12:22. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். அதை கர்த்தர் நிறைவேற்றினார். முதல் 7 அதிகாரங்கள்ல அந்த ஆசாரியர்களுடைய அந்த வீழ்ச்சி, 1 சாமுவேல் 8வது அதிகாரத்திலிருந்து 15வது அதிகாரம் வரைக்கும் முதல் ராஜாவாகிய சவுலினுடைய வீழ்ச்சி, 1 சாமுவேல் 16லிருந்து 31 ஒரு புதிய ராஜாவை கர்த்தர் எப்படி உருவாக்கினார், அவருடைய ஊழிய பாதை, அவருடைய ஆவிக்குரிய பாதை, அவருடைய தரிசன பாதை. இந்த கடைசி 1 சாமுவேல் 31 கடைசி வசனத்தை இந்த கடைசி நிமிடங்களை நான் சொல்லி முடிக்க முயற்சி பண்றேன். 1 சாமுவேல் 31:13 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். உபவாச ஜெபம் எவ்வளவு அவசியமானது, எவ்வளவு வல்லமை உடையது. அதை யாபேஸ் பட்டணத்தார் ரொம்ப அழகா கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணாங்க. தங்களை அவங்க வருத்தி கொண்டு அல்லது தியாகம் செய்து 7 நாள் சாப்பிடாம இருந்து அவங்க ஒரு ராஜா வெட்டுண்டு போனார். எங்க தேசத்துல இப்போ ஒரு தலைமைத்துவம் இல்லை, ஒரு ஆவிக்குரிய தலைவர் இல்லை. கர்த்தர் ஒரு தலைவனை எழுப்பணும், தேசத்தை வழிநடத்த மோசேயை போல யோசுவாவை போல வழி நடத்துவதற்கு. இன்னைக்கு ஒரு சாமுவேல் இல்லை, சவுலும் இல்லை, தாவீது சிக்லாகில் இருக்கிறாரு. கர்த்தர் ஏதாவது ஒரு கிரியை செய்யணும் என்று ஒரே குடும்பமாக, ஒரே சரீரமாக, ஒரே ஆலயமாக இந்த யாபேஸ் பட்டணத்தார் கர்த்தரை நோக்கி உபவாசித்து ஜெபம் பண்ணாங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த உபவாச ஜெபம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 1 சாமுவேல் 31 உபவாசம் செய்து ஜெபிக்கக்கூடிய ஒரு அழைப்போடு, ஒரு உற்சாகத்தோடு இந்த கடைசி செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை நம் மூலமும் நமக்காகவும் நமக்குள்ளேயும் கர்த்தர் செய்வாராக. உபாகமம் 9வது அதிகாரம் மோசேயை குறித்து வாசிக்கிறோம். உபாகமம் 9வது அதிகாரத்துல 9:18 இங்க வாசிக்கிறோம். மோசே சொல்றாரு, கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கை பலகைகளாகிய கற்பலகைகளை பெற்றுக்கொள்ளும்படி. உபாகமம் 9:9 நான் மலையில் ஏறின போது 40 நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன். 18 கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். நான் அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. மொத்தத்தில் 80 நாள். இந்த ஏறக்குறைய ஒரு 3 மாசம் சொல்லலாம். 3 மாசம் 90 நாள் வச்சுக்கிட்டா அதுல 80 நாட்கள் 40 முறை, அதாவது 40 நாட்கள், இருமுறை 40 நாட்கள் இரவும் பகலும் அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. சீனாய் மலையில மோசே கர்த்தரோட உடன்படிக்கை பெட்டியை, உடன்படிக்கை நியாயப்பிரமாணத்தை 10 கற்பனைகளை பெறுவதற்கு மோசே கர்த்தருடைய சமூகத்துல அவர் உபவாசித்து விழுந்து கிடந்தார். இது நமக்கு ஒரு பாடம். கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ள மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒவ்வொரு வார்த்தையினாலும். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போஜனமாக, உணவாக, தண்ணீராக இருக்குதா?
அல்ல வெறும் கறியும் பிரியாணியும் சோறும் ரொட்டி கொத்து இது ஆப்பமோ இதுதான் நமக்கு குடித்து வெறித்து போஜன பிரியர்களாக அடித்து புசித்து கொழுத்த கன்றுகள் அடிக்கிறது, கொழுப்பானதை சாப்பிட்றது, நல்லா வாயில எச்சி ஊற மற்றவங்ககிட்ட இதை செய்யுங்க அதை செய்யுங்க, எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுங்க, எந்த நேரமும் சாப்பாட்டு பேச்சே தான். தின்றதும் சாப்பிட்றதும், கோச்சிக்காதீங்க இப்படி சொல்றேன்னு இதை சொல்லி தான் ஆகணும். ஏன் தின்றதுன்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறேன்னா அந்த அளவுக்கு மிருகத்தை போல சாப்பிட்டு 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 பிரெஞ்சில் அதுக்கு பேர் குர்மாந்தீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு யாரோ சொன்னது எனக்கு ஞாபகத்தில் வருது. என்னன்னா பசி எப்போ இல்லாம போகுதோ அப்பதான் குர்மாந்தீஸ் ஆரம்பமாகுது. அல்ஃபான்ஸ் டோதே அப்படின்றவர் சொன்னது, லா gourmandise commence quand on n'a plus faim. பசியே இல்லாத போது ஆரம்பிக்கிறது தான் குர்மாந்தீஸ். குர்மாந்தீஸ்னா எப்படி சொல்றது, நிறைய பெருந்தீனி அலைஞ்சி சாப்பிட்றதுன்னு சொல்றாங்களே, அதாவது இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு நினைக்கிறது எப்ப ஆரம்பமாகுதுன்னா பசி இல்லாத போது. பசியே இல்லாத போது, பசி நின்றுச்சுன்னா அங்க கேட்கிறாங்க பாருங்க. இது எல்லாத்துக்கும் போறது, திருமண வாழ்க்கைக்கு, நம்மளுடைய உறவுகளுக்கு, கணவன் மனைவி உறவுல பசி அடங்கிடுச்சு அதுக்கப்புறமும் வேணும் வேணும்னு கேட்கறதுக்கு பேர் தான் குர்மாந்தீஸ் அப்படின்னு அல்ஃபான்ஸ் டோதே சொல்லியிருக்கிறார். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய கற்பனையை, கர்த்தருடைய சமூகத்தை தேடின மோசே சாப்பிடாமல் இருந்தார். 1 சாமுவேல் 31 உபவாசத்தோட முடியுது. 1 சாமுவேல் எப்படி ஆரம்பிக்குது தெரியுமா? அன்னாளுடைய உபவாசம். இந்த 1 சாமுவேல் புத்தகம் உபவாசத்தில் ஆரம்பித்து உபவாசத்தில் முடிவு பெறுகிறது. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 7-8 வாசிக்கிறோம். அன்னாள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இந்த அன்னாளுடைய கணவன் இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாலே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்க நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். சாப்பிடாம அழுதுட்டு இருந்தாலும் அன்னாள் எழுந்து ஆலயத்துக்கு போனாங்க. அன்னாள் ஒரு குழந்தைக்காக ஜெபிக்கும் போது உபவாசத்தோடு ஜெபித்தாங்க. நாம் கர்த்தரிடத்துல ஒன்று கேட்கும்போது அர்ப்பணிக்கிற இருதயம் உள்ளவர்கள் நம்முடைய இன்பங்கள், நம்முடைய தேவைகள் அதை கட் பண்ணி கர்த்தரிடத்துல நாம் உபவாசித்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். சவுளுடைய மரணத்துக்கு பிற்பாடு யாப்பேஸ் பட்டணத்தார் உபவாசமா இருந்தது விட சிறந்த செயல் எது தெரியுமா? 2 சாமுவேல் 1வது அதிகாரம் 12வது வசனத்துல இந்த 40 வருஷத்துல ஏறக்குறைய 30-38 வருஷமா தாவீதை கொல்றதுக்காகவே வாழ்க்கையை கழித்த சவுல், வாழ்நாள் ஃபுல்லும் சவுலுக்கு பயந்து ஓடிக்கிட்டே இருந்த தாவீது சவுலுடைய மரண செய்தியை கேட்டபோது 2 சாமுவேல் 1:12 சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தால் விழுந்தபடியினால் புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசமாய் இருந்தார்கள். 11 வாசிக்கிறோம், தாவீதும் அவனோடு இருந்த சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு சாயங்காலம் மட்டும் உபவாசமாய் இருந்தார்கள். தாவீது உபவாசித்ததுனாலதான் தாவீதோடு கூட இருந்த அந்த 600 பேரும் அவங்களும் உபவாசமா இருக்கிறாங்க. நாம் நம்மை துன்பப்படுத்துகிற, அலட்சியப்படுத்துகிற, நம்மை அழிக்க விரும்புகிற, நம்முடைய வீழ்ச்சியை விரும்புகிற ஒருவருடைய முடிவு, அதுல நாம் சந்தோஷப்படாம அதுல துக்கப்பட கற்றுக்கொண்டால் நம்மை பின்பற்றுகிறவர்கள், நம்முடைய குழுவை சேர்ந்தவர்களும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பண்புல வளருவாங்க. இன்னொரு உபவாசம், இதெல்லாம் நம்ம அதிகமா கவனிக்காத பகுதிகள், வேகமா சொல்லி முடிக்கிற. உரியா யுத்தத்துல இருந்து சூழ்ச்சியாக தாவீது கொண்டு வரும்போது பத்சேபாளுடைய கணவர் 2 சாமுவேல் 11:11 உரியா சொன்ன வார்த்தையை கவனிங்க. 2 சாமுவேல் 11:11 உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோவாப்பும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாளையம் இறங்கி இருக்கையும்
நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோட சயனிக்கிறதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனா? நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்துமாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்றான். எவ்வளவு ஒரு நன்றி விசுவாசம் உள்ள ஒரு சிப்பாய், ஒரு கடைநிலை சாதாரண சிப்பாய். இந்த ஊரியா சொன்ன வார்த்தை, நான் எப்படி போய் புசிப்பேன், நான் எப்படி குடிச்சிட்டு இருப்பேன், எப்படி சந்தோஷமா நான் இருக்க முடியும், எப்படி என் மனைவியோட சந்தோஷமா இருக்க முடியும்? யுத்தத்தில் இருக்கிறவங்க, ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிறவங்க கவனம் எல்லாம் நித்தியத்துல தான் இருக்கணும். புதிய ஏற்பாட்டு பார்வையோடு பார்க்கும்போது ஆவிக்குரிய சிந்தை, ஆவிக்குரிய தேவை, இதுல தான் கவனம் இருக்கணுமே ஒழிய இப்போ அடிச்சு சாப்பிடுவோம், ராஜாவை கூப்பிட்டு இருக்கிறாரு, ஊழியரை கூப்பிட்டு இருக்கிறாரு, ஊழியர்களுடைய கூடுக, அந்த கூடுக. இன்னைக்கு முக்காவாசி உபவாச கூட்டத்துல கடைசியா முடிஞ்சோடனே சாப்பாடு செய்யறது தான் முக்கியமான வேலையா இருக்குது, தெரியுமா? உபவாச கூட்டம்னு சொல்லி பசியோட போய் உபவாச கூட்டம் முடிஞ்சோன்னு சாப்பிடுறது, சாண்ட்விச்சு, அங்க போனோன்னு கறிசோறு, 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட்டம் நடந்தாலும் உபவாச கூட்ட முடிவில் சாப்பாடு. இந்த சாப்பாடு செய்யறதுக்கே ஒரு குழு உபவாச கூட்டத்தில் சமைச்சிட்டு இருக்கணும். நான் யாரையும் தாக்கல, உள்ளதை உள்ளபடி சொல்லணும். உபவாச கூட்டத்துக்கு பிற்பாடு சாப்பிட்றதுக்காகவே உபவாச கூட்டம் நடக்கிறது பல இடத்துல இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கிறேன். 2 நாளாகும் 20வது அதிகாரம், 2 நாளாகும் 20ல முதல் 3 வசனங்களை வாசித்தீங்கன்னா, யூதாவினுடைய ராஜா யோசபாத் தனக்கு விரோதமாக வந்த அம்மோனியர்களை எதிர்த்து யுத்தம் பண்ணுவதற்கு முன்னால யுத்தத்தில் இருந்த ஊரியா செல்ஃப் டிசிப்ளினா இருந்தார் இன் டைம் ஆஃப் பேட்டில். அதே நேரத்தில் பிஃபோர் பேட்டில், யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்ன யோசபாத் என்ன சொன்னார்? 3வது வசனம், 2 நாளாகும் 23. யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னையும் யுத்தத்தில் இருக்கும் போதும் தன்னுடைய தேவை, தன்னுடைய இன்பம், தனக்கான உணவு, இதை ஒதுக்க, இதை கழிக்க, இதை வெறுக்க, கர்த்தரை தேடணும். என்னுடைய வேலை, என் நோக்கம் என்ன, நான் எதற்காக பிடிக்கப்பட்ட, இதுதான் உபவாச பண்ணுகிறவர்களுடைய மனநிலை. நெகேமியா 1:4, நெகேமியா மறுசீரமைப்பு செய்ய, ஒரு ரெஸ்டோரேஷன், எருசலேமில் மதில்கள் திரும்பவும் அலங்குகள் கட்டப்படணும் என்கிற பாரம் உடையவர்கள். சீரமைக்கிற பணி ரொம்ப கடினமான பணி. இல்லாத இடத்துல ஒன்று கட்டுறது வேற, இடிந்து போய் இருக்கிறத சீரமைக்கிற பணி வேற, ரெஸ்டோரேஷன் ஒர்க் வேற. அது குடும்பத்தில், ஊழியத்தில், வாலிபர்களுக்குள்ள ஒரு சீரமைப்பு ஊழியம் செய்கிறதுக்கு உபவாசத்தோடு நெகேமியாவை போல இருக்க வேண்டும். யோனா புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 5-9 வாசித்து பார்த்தீங்கன்னா, நினிவே பட்டணத்தார், நினிவேயின் ராஜா, மிருகங்கள் முதற்கொண்டு எல்லாருக்கும் உபவாசம் செய்து மனம் திரும்ப, பாவ அறிக்கை செய்ய அவங்க உபவாசத்தை கூறினார்கள். மத்தேயு 4:2 நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசித்தார். நம்முடைய முன்னோடி அவர்தான், அவரே உபவாசித்திருக்கிறார். முக்கியமானது மத்தேயு 15. இது நான் வாசித்தே ஆகணும்னு விரும்புகிறேன். ஒரு 2 நிமிஷம் கூட எடுத்துக்கிற கடைசி கூட்டம். மத்தேயு 15:32 4000 புருஷர்கள் மட்டும் 4000 பேர். அவங்க பட்டினியாய் 3 நாள் அங்க உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தையை இயேசு கிறிஸ்து அங்க போதிக்கிறத கேட்கறதுக்காக, இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளை கேட்க 3 நாள் தங்கி இருந்து, சாப்பிட ஒன்றுமில்லாம இருந்து வந்து தேடினாங்க. சாப்பாடு கூட எடுத்துட்டு வரணும்னு மறந்துட்டாங்க அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தாகம் அதிகமாக தன்னுடைய பசி, தன்னுடைய தாகம், உலக பிரகாரமான இம்மைக்குரிய அந்த ஆசைகள், அது குறையணும். குறைந்திருக்கா? அது குறைந்து இருந்தால் அதையும் கர்த்தர் திருப்தி செய்து அவங்களை போஷித்து அற்புதம் செய்து நடத்தினது போல வசனத்தின் மீது அதிக தாகம் வைத்திருப்போம். உலக பிரகாரமான பசியை குறைத்துக் கொள்வோம். 84 வயசு அன்னாள், லூக்கா 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 37வது வசனத்துல, லூக்கா 2:37 வாலிபத்துல உபவாசம் பண்றது வேற. 84 வயது பாட்டி, லூக்கா 2:37, ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். அன்னாள் என்கிற அந்த ஒரு மூதாட்டி, ஒரு வயதான அம்மா, அவங்க
உபவாசித்து ஜெபிக்கிறதுல தேவனுடைய ஆலயத்தை விட்டு போகாம, பிரிந்து போகாம உபவாசத்தோடு இருந்தாங்க. ரோமர் 14:21 இதுவும் ரொம்ப முக்கியமான வசனம். ரோமர் 14வது அதிகாரம் 21வது வசனம். இந்த உபவாசத்தை இன்னைக்கு நிறைய பேர் செய்யணும், செய்யாதவர்கள். மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுகிறதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாயிருக்கும். இதே கருத்து தான் 1 Corinthians 8:13 வாசிக்கிறோம். அப்டெய்னிங் ஃபார் த சேக் ஆஃப் அ வீக்கர் பிரதர். அதாவது உபவாசிக்கிறதுனா சாப்பாடு மட்டும் இல்லை. இது நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம். நான் ஒன்று செய்யறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஒரு போட்டோவை போடுறதுக்கு, ஒரு காரியம் செய்யறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் சுதந்திரமும் இருக்கு. ஆனா அப்படி செய்யறதுனால பலவீனமானவர்கள் அவங்க தாக்கப்படுறாங்க, அவங்க தவறா புரிந்து கொள்றாங்கன்னா அதில் ஒன்றை ஆகிலும் நான் செய்யாமல் இருக்கிறது தான் எனக்கு நலம். 1 Corinthians 8:3 வாசிக்கிறோம். 8:13 போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன். எது இடரல் உண்டாக்குதோ அதை செய்யாதபடிக்கு நான் அதை உபவாசமாக, சாப்பாடு மட்டும் இல்லை, நான் உடுத்துற உடை எனக்கு உரிமை இருக்கு, நான் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அது மற்றவங்களுக்கு இடரல் உண்டாக்குது. நான் டிஷர்ட் போட்டுக்கிட்டு சர்ச்சுக்கு வரலாம், டிஷர்ட் போட்டு சட்டை பட்டனை திறந்து விட்டுட்டு வரலாம், நான் அரைகுறையான உடை அணிந்து கொண்டு வரலாம். ஆனால் அது மற்றவங்களுக்கு இடர பண்ணுதுன்னா அதை ஒரு உபவாசமாக, அதை அப்டெயின் பண்றது, வீக்கர் பிரதருக்காக, பலவீனம் உள்ளவர்களுக்காக அப்படி செய்வதும் ஒரு விதமான உபவாசம். 1 Corinthians 7:5 கடைசியாக வாசித்து முடிக்கிற, திருமணத்தில் இருக்கிற கணவன் மனைவி உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். கணவன் மனைவி உறவுல உபவாசத்திற்காக ஜெபத்திற்காக மட்டுமன்றி வேறு எதற்காகவும் நம்ம பிரிந்திருக்க கூடாது. ஊழியத்திற்காக, கர்த்தருடைய வேலைக்காக நாம் இணைந்து செயல்பட, கணவன் மனைவி திருமண வாழ்வில் நாம் இன்னமும் கர்த்தரிடத்தில் நெருங்குவதற்கு இந்த உபவாச கலை, இந்த உபவாச ஜெபம், இந்த யாப்பேஸ் பட்டணத்தார் போல கர்த்தரை தேடுகிறதுல, கர்த்தரிடத்துல விழுந்து கிடக்கிறதுல, நம்ம இன்னைக்கு வாசித்த இந்த உதாரணங்களின்படி நாம் இன்னும் உபவாசித்து நாம் ஜெபிக்கும் போது 1 சாமுவேல் முடிந்தாலும் 2 சாமுவேல் எழும்புது, தாவீதை கர்த்தர் எழுப்புகிறார். புதிய தலைமுறையை கர்த்தர் தொடுகிறதுக்கு முந்தின தலைமுறை நாம் செய்ய வேண்டியது கர்த்தரை தேடுவோம், கர்த்தரிடத்துல விழுந்து கிடப்போம், நம்முடையவைகளை சரீரத்தை ஒடுக்குவோம். கர்த்தர் நிச்சயம் அவருடைய நேரத்தில், அவருடைய விதத்தில், அவருடைய வழியில் நன்மையானதை செய்து துளிர்விட செய்வார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, யாப்பேஸ் பட்டணத்தார் அன்னாள் 1 சாமுவேல் புத்தகத்தினுடைய முடிவிலும் துவக்கத்திலும் உபவாசித்து ஜெபித்து அன்னாள் ஒரு சாமுவேலை பெற்றாள். யாப்பேஸ் பட்டணத்தார் உபவாசித்து ஜெபித்து தாவீதை பெற்றுக்கொண்டனர். குடும்பத்திற்கு ஒரு சாமுவேலாக இருந்தாலும் சரி, தேசத்திற்கு ஒரு தாவீதாக இருந்தாலும் சரி, உபவாச ஜெபம் எவ்வளவு வல்லமையானது. அப்படி உபவாசித்து ஜெபிக்க உரியாவை போல, மோசேயை போல, 84 வயது அன்னாளை போல இன்னும் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தாகத்தில் அந்த 4000 புருஷர்களைப் போல 3 நாள் ஆனாலும் ஆயத்தத்தோடு சாப்பாடு கட்டிக்கிட்டு போகாம தாகத்தோடு போய் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டாங்களே, அப்படிப்பட்ட தாகம், அப்படிப்பட்ட ஒரு இருதய வாஞ்சை, கர்த்தருடைய வார்த்தையின் மீது இருக்கிற வாஞ்சை, பலவீனம் உள்ள சகோதரர்களுக்காக எதெல்லாம் நாங்கள் எங்களை விட்டு ஒதுக்க இழக்க எங்களுக்கு உபவாசிக்க செய்யணுமோ அந்த கிருபைகளை எங்களுக்கு தாங்க. திருச்சபையார் ஆசீர்வதிங்க. இந்த 1 சாமுவேல் 31வது அதிகாரத்தையும் இந்த 1 சாமுவேல் புத்தகத்தையும் நாங்கள் தியானித்து முடிக்க கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின இந்த மாதங்களுக்காக, இந்த வருடங்களுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையில் உள்ள மகிமை, நீதி வெளிப்படுவதாக. இன்னும் கர்த்தருக்கேற்ற பிள்ளைகளாக உம்முடைய உறவிலே நிலைத்திருக்க கர்த்தர் ஆசீர்வதியும். கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும், குடும்பங்களுக்குள்ளும், சபைகளுக்குள்ளும், ஸ்தாபனங்களுக்குள்ளும் தேவன் நீர் அரசாளுவீராக, ராஜரீகம் செய்வீராக. உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய வார்த்தையின்படி எங்களுக்காக கடவுது
இதோ நாங்கள் ஆண்டவருக்கு அடிமை. உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து இந்த ஜெபத்தை, இந்த 1 சாமுவேல் புத்தகத்தினுடைய இந்த வேத ஆராய்ச்சிகளை உம்முடைய பாதத்தில் சமர்ப்பித்து, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் இதை முத்திரித்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.